அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் மேச ராசினருக்கு நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் இந்த மூன்றிலும் என்னென்ன விதமான நற்பலன்களெல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த பதிவின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான். இந்த இரு கடவுளையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த இரு கடவுளையும் நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நன்மைகளை பெறுவீங்க. ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாமல் இஷ்ட கடவுள் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல பலன்களை இந்த இரு கடவுளுமே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தனித்துவமாக தெரிவாங்க. கூட்டத்தில் ஒரு தனிப்பட்ட நபராக இவங்க இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே முன்குரல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தைரியமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் எப்படி நினச்சா நமக்கு என்ன, நமக்கு தோன்றதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பிடிவாத குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய குரல் அப்படிங்கிறது ஒலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபம் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதனாலேயே மற்றவங்ககிட்ட சீக்கிரமாக கெட்ட பெயர் எடுத்துருவாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கிறதுனாலேயே இவங்க எல்லா இடத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதனாலேயே இவங்க எல்லா இடத்துலையும் முதல் இடத்துல பிடிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அதிகமாக சுறுசுறுப்பு இருக்கும். அதாவது அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய விஷயத்தை இவங்க 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து அதில் வெற்றி பெற்றுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லா வேலைகளுமே வேகம் காட்டுவாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி இவங்ககிட்ட மைனஸாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் அதிகமாக இருக்கிறனால புதுசாக ஒரு நபர் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட டக்குன்னு பேசி அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு மைனஸான விஷயமா இருக்குங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலும் மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7 சனியின் காலம் தொடங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் 3 கிரகங்களின் பெயர்ச்சி நடக்குது. இருப்பினும் கூட இந்த மே மாதம் கோள்கள் சாதகமாக இருக்கிறதா, மேலும் மே மாதம் என்னென்ன மாற்றங்களாக நடக்கும், அதாவது மாற்றங்கள் தரக்கூடும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன விஷயங்களில் மேசராசினர் ரொம்ப கவனமாக இருக்கணும், மேலும் மேசராசிக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் இந்த விஷயத்தெல்லாம் என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேசராசினருக்கு கிரகங்களின் சஞ்சரத்தின் அடிப்படையில் இந்த மே மாதம் ஏற்ற இறக்கமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும். ஏறும் தாழும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு இருக்க போகுதுங்க. மே மாதம் முதல் பாதி வரைக்கும் மிக சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 2வது பாதிக்கு மேலே முக்கிய கிரகங்களின் மாற்றம் நடைபெறுவதால் சிறிய பின்னடைவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தலாம். மேலும் வருமானத்திற்கு நிகரான செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அலைச்சலும் அதிகமாக இருக்கும். சரியாக தூங்க முடியாத நிலை உண்டாகும். குழப்பமான மனநிலை அல்லது முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் நீடிக்கலாம். மேலும் ஜூன் மாதம் வரை இந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கணிப்புகள் மாறும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். மேலும் இந்த மேசராசினர்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் எல்லாம் என்ன மாதிரியான விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் மற்றும் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு எது இருக்காது. திருமண பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா அதை இந்த மாதத்தில் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி திருமண ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதில் தடை தாமதம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வரக்கூடும். அதனால் மே மாதத்தில்
திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தினரால் குறிப்பாக வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், செலவு அதிகரிக்கும். காதலிப்பவர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் 2வது பாதிக்கு மேலே குழந்தைகளால் செலவுகள் அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. மேலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு முழுவதுமே நிதிநிலை அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். சீரான வருமானம் கிடைக்கும். அதே வேளையில் வருமானத்திற்கு நிகரான செலவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. ஸோ முக்கியமாக நான் மேசராசிக்காரங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வருமானத்தை எதிர்பார்க்குறீங்களோ லாபம் உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு செலவும் இருக்கக்கூடும். ஸோ தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து கொண்டு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவு செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்ய நேரிடும். செலவுகளை சமாளிக்க சிறிய தொகையாவது சேமிக்க வேண்டும். உதாரணமாக மருத்துவ செலவு, வீட்டுக்கான பராமரிப்பு செலவு, வாகன ரிப்பேர் போன்ற செலவுகள் உண்டாகக்கூடும். ஆடம்பர செலவுகளை செய்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். அதனால் யாருக்கிட்டையும் எந்த ஆடம்பரமும் பண்ண வேண்டாம், யாருக்கிட்டையும் எந்த கடன் உதவிகளும் கேட்க வேண்டாம். இருக்கிற விஷயத்தை வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வேலை, தொழில், வணிகம் இந்த 3லேயும் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசினருக்கு இந்த 10ஆம் தேதி முதல் பாதி வரைக்கும் குரு பகவான் அனுகூலமாக இருக்கார். மேலும் 2வது பாதிக்கு மேலே ராகு அதிர்ஷ்டம் தரும் இடத்துல செல்கிறாரு. எனவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த மே மாதத்தில் நடுப்பகுதிக்கு மேலே இருந்து வந்த நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்தடுத்த வரும் மாதங்களில் அசுர வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்த மேசராசி என்பவர்களுக்கு இதுக்கு முன்னாடி கை கூடாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கைக்கூடி வரும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள். மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்கள் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு 2வது பாதிக்கு மேலே இருந்து பேச்சில் நிதானம் தேவை. முக்கியமாக உங்களுக்கு பேச்சு தான் மைனஸாக இருக்குது. ஸோ யாருக்கிட்ட இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. டக்குன்னு பேசுனீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிரும். அதனால் பார்த்து கவனமாக வார்த்தைகளை முக்கியமாக கவனம் செலுத்துங்க. பணம் சார்ந்த விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமாக முடிவெடுங்க. மேலும் கடுமையான பேச்சால் பெரிய சிக்கல்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்க. அலைச்சல் மற்றும் பயணங்கள் போன்றவை பண விரயம் மற்றும் உடல் சோர்வை உண்டாக்கக்கூடும். வீண் விரயங்களை நல்ல செலவுகளாக மாற்ற நீங்கள் முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்போது தோன்றக்கூடிய சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் அப்போது கேட்டு தெரிஞ்சுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பணியிடத்தில் உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றொரு மூலமாக செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளில் மாட்டக்கூடுங்க. ஸோ பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலவுகளை பார்த்து செய்யுங்க. சேமிப்புகளை அதிகரிங்க. மேலும் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்க காரணத்தால் தேவையில்லாத செலவை குறைச்சிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சுமூகமாக மாறும். குழந்தைகள் அப்படிங்கிறவங்க, அதாவது மேசராசி சேர்ந்தவங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொற்படி இந்த காலகட்டத்தில் நடப்பதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வருவாய் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் கை வைக்கிறீங்களோ அந்தெந்த இடத்துலலாம் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த வகையில் தான் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மேசராசிக்காரங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும்.